சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்கு வாஞ்சிடாதே சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கு பப்பா. என்னடா 3 லாரி ஒன்னா நிக்குதா? எல்லாம் மண்ணு ஓட்ட வண்டி அடங்குதா? ஒரு வண்டி எப்படின்னா தட்டிடணும். இன்னைக்கு எப்படியாவது ஒரு வண்டி வித்தாகணும். ஆஹா, மயில் சூப்பரா இருக்குதா? புது டயரு. அட்டா 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 அட்டா. டேங்க்லாம் புதுசாகுது, ஸ்டேரிங் புதுசாகுது. சூப்பர். இந்த டயரு கன்னு வாடா. யாரும் காணோம். வண்டி புது வண்டி தான். எங்கன்னா பார்த்து விலை பேசிட்டு வேண்டியதுதான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கட்டாயம் மண்டியா பாடினே வரேன தெளிவா. பணம் நிறைய வச்சுக்கிறாரு. அவன் தலைமையில நீ கட்ட வேண்டியதுதான் வண்டிய. உலகம் பிறந்தது எனக்காக. கடாய் மண்டியா. ஏடே அழகேசா, என்னடா இங்க நின்றுட்டு இருக்கே? கடாய் மண்டியா, புது சொக்கா வேஸ்ட் சும்மா ஜம்முன்னு கிரியா. எங்க மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போறியா? மனசுல சந்தோஷம் இருந்தா தானா களை வந்துடும்லே. அதுதான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கமில்லே. என்ன இவன் கோட்டை வச்சு குரங்கு மாதிரி ஆடிங்கிறான், சந்தோஷம்ன்றான். லூசு மாதிரி சிச்சிரு தலைமலை கட்டு காசை கந்துடுறான். அழகேசா, எதுக்குல நான் ஒரு சோழியா போறவனை எதுக்குல நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? புடிச்சு கோய் மாதிரி தலையை வச்சு சோரியா போறியா? ஏய், ஏன்டா நடந்து போற? வாடா வண்டியில உட்காருடா, ஜம்முன்னு விட்டுறேன். அழகேசா, நீ அப்ப டிரைவர் மேல பாக்கியா? திருடுறது இல்லையா? கட்டாயம் மண்டியா, நான் திருடத்தெல்லாம் விட்டுண்டா. வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டுறேன்டா. நீ ஒன்னா வாடா, நான் உன்னை எடுத்து விட்டுறேன். சந்தோஷம் சந்தோஷம் இல்லை. வாழை ஒரு ரெண்டு போலாம். இப்பதான் ரங்கராட்டினம் ஒரு வைக்கு வந்துட்டான், ஒரு சுத்து போலான்றான். என்னல நின்னுட்டு இருக்க? வாழை போலாம். நான் இது வரைக்கும் இந்த வண்டியில யாருமே ஏத்தது கிடையாது. லட்சமா சம்பாதிச்சு கொடுத்துங்குது எனக்கு. உன்னை ஏத்தனா ராசி இருக்குமோ ராசி இருக்காதோன்னு கொஞ்சம் பாருங்க. அழகேசா, என்னல இப்படி சொல்லுத? நான் தொட்டதெல்லாம் தொலைக்கும் இல்ல. நான் ராசியான ஆள் இல்ல. உன் ராசி என்ன ஆளுன்னு தெரியல. சரி வா, இவ்வளவு தொலைவு சொல்ற, வந்து உக்காரு பார்க்கலாம். அழகேசா, என்னல யோசிக்க சொல்லல? நானே சாவி இல்லாம எப்படி தரதுன்னு வேற தொலை பண்றோம். நீ ராசியான ஆள் தான்டா. இப்ப டைம் நல்ல நேரமா இல்லையான்னு தெரியலையே. என்னல நல்ல நேரம் கெட்ட நேரம்? எல்லா நாளுமே நல்ல நேரம் தானே. தொடர்ல போவோம் வண்டியில ஒரு ரவுண்டு. இவன் வேற தெரியாதனமா இவங்கள சொல்லிட்டுனாட இவன் வேற கிளம்புன்றான். ஒண்ணுமே புரியல. மண்டியா வந்து வண்டி லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்குது. போதுன்ற அளவுக்கு சம்பாதிச்சிச்சு. இப்போ இந்த வண்டியை நான் வித்துலான்னு ஒரு கணக்கு பண்ணிக்கிறேன். அப்படியாடே? இது நல்லா சம்பாதிச்சு கொடுத்த வண்டியாடே? ஆமா, லட்சமா சம்பாதிச்சு கொடுத்த வண்டி தான். இன்னும் 1 வருஷத்துக்கு புக்கிங் பண்ணி வச்சுக்கிறேன். நிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. இனிமேல் லோடு அடிச்சுக்கினே இருக்கும் வண்டி, ஒரு நாளைக்கு கூட நிக்காது. அப்ப போட்ட தொட்ட 1 வருஷத்துக்குள்ள எடுத்துடலாம் போல்காடே. ஏய், இந்த 1 வருஷம் ஓடுச்சுன்னா இந்த 2 லாரிக்கு பாரு, இன்னும் 2 லாரி வாங்கலாம். அந்த அளவுக்கு பணம் வரும். அப்படியா? இன்னும் 2 லாரி வாங்கிடலாமா? அதுக்கு ஏன்டா ஓட்டுல இருந்து மண்டை ஆமை எட்டி பார்க்குற தலை நீட்டு அது மாதிரி பாக்குறேன். இது என்னுடைய சுபாகம் இல்ல. என்ன சுபாகமோ சோப்போ எனக்கு. அழகேசா, இந்த வண்டியை கரெக்டான ரேட்டுக்கு எனக்கு கொடு. நான் 2 பையங்க வச்சிருக்கேன். அவன் சும்மா தான் சுத்திக்கிட்டு அலைதான். இந்த வண்டி ஓட்டி நாங்க பிழைச்சிட்டு போறோம், காசு சம்பாரிச்சுக்கிறோம். அதுக்கு தாண்டா 2 ஹவரா நின்னுங்கிற மாட்டு தலைய மாட்டிக்கினாண்டா. மண்புழு மண்டியா, யாரோ போய்கிட்ட நீ போச்சுன்னா எனக்கு திருப்தி. ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற. நீ இப்போ ஓட்டி சம்பாதினா நல்லதே, நீ வாங்கிக்கோ. சரிடே சரிடே, ரேட்டை சொல்லுடே. அதுக்கு முன்னால் அந்த வண்டியை ஓட்டி காட்டிடே. இது பால் இருக்கான்னு பாக்கணும்லடே. வண்டி ஓட்டி காட்டாத துட்டு கதைய பேச முடியாது. என்ன மசன்னு நிக்கிற? ஓட்டி காட்டு, ரேட்டை சொல்லு. கடாய் மண்டியா, வாங்குது 40 லட்சம். 3 பாகம் தள்ளிட்டேன், 1 பாகம் தான் கேக்குறேன். 10 லட்சம் கொடுத்துட்டு நீ வண்டி எடு. 10 லட்சமாடே? ரேட்டு ஜாஸ்தியா இருக்கடே. புது வண்டியா, 4 பாகத்துல 1 பாகம் தான்டா கேக்குறேன். நீ இதை வாங்கறதுக்கே பொழப்பிரியா? புது வண்டி 2 வருஷம் தான் ஆகுது வண்டி எடுத்து. தெரியுமா? எப்பெல்லாம் சம்பாதிக்க தெரியுமா?
நீனுமா 10 லட்சம் கொடுத்து வாங்க அதுக்கும் வேலை கம்மியா சொல்லு நீ வண்டியே வாங்க மாட்டேன் போட. இந்த வண்டியை வாங்க மாட்டேன்னு நினைக்கியாலே? ஏய் இந்த 2 டயர் வாங்க முடியாது உன்னால. இந்த வண்டியை ஓட்டி காட்டல நான் வாங்குறேன்ல. இந்த டயர் கூட வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நான் வாங்குறேன்ல. கண்டிப்பா வாங்குறேன்ல. வண்டியை ஓட்டி காட்டல. மண்டையனுக்கு சூடு ஏறி போச்சு. இனிமேல் வண்டி விட மாட்டான். ஆனா அவன் ஓட்டி காட்டுன்றானே. சாவி இல்லையே நம்ம கையில. எகிரி குச்சினா ஓட்டி காட்டலாமா? அழகாசா இது ஓ வண்டி தானல. என்னல பறக்க முடிக்க உன் முடியே சரியில்லையால. திருட்டு மொழி முடிக்கல. சட்டி மண்டியும் உஷாராயிட்டானே. அது வர திருட்டு வண்டியான்னு கேக்குறானே. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி ஜன்னல் திறந்துக்குது, கை விட்டு பாப்போமா. அப்பா திறந்துக்குச்சியா? எப்பா கடாய் மண்டியா வா, திறந்துக்குச்சியா? நீ மேல ஏறு, ஓட்டி காட்டுறேன். அழகாசா வண்டியில ஏறுதாண்டா. நீ சொன்னது மாதிரி நான் கால் வச்சா பாலா பொங்குமடா. வரேன்டா. ஏம்மா நடப்பான் புஷ்குனி ஏற்றான் வண்டியில, நம்மளும் ஏறுவான். அழகேசா நான் ஏற்றமுல நீ இன்னும் ஏறாம இருக்கல. வாழ ஓட்டி காட்டல வாழ. வான்போய் மண்டியா இருற வர்றேன். ஏத்தவரா ரொம்ப நாள் ஆச்சு. அலே முதல்ல வண்டி எடுக்கிறதுக்கு முன்ன பணம் கட்டிடணும். பணம் கட்டினாதான் வண்டி ஓடும். ஓட்டினாதான் நான் பணம் கட்ட முடியும். அலே சொல்றத கேளு. பணத்தை கட்ட ஓட்டி காட்டு பணத்தை கட்டுறேன். ஓட்டி காட்டு ஓட்டு வண்டி தான் ஸ்டார்ட் பண்ண தீர்ந்து போச்சு. வண்டி ஓட போகுது. நான் ஓட்டி காட்டுவேன். ஓட்டி காட்டும் பிறகு எங்க பணம் இல்ல, என் பையன் ஒத்துக்கல, நான் வேணா எனக்கு வண்டி அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே கொண்டு ஆள் இல்லலே. ஓட்டி காட்டல. ஓட்டுன்றான். நம்ம 2 வீலர் சரியா ஓட்டுறது கிடையாது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி இவன் விதி, இன்னைக்கு போனோன்னு நம்ம என்ன பண்ணணும்? என்ன அழகேசா ஓட்டு இப்படி சிரிக்கிட்டே இருக்கல. என்னடா மண்டியா உன் குலதெய்வம் எது? வேண்டிக்கா. குலதெய்வமே கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாதான். உக்காரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதை மிஸ்டர் போகும் சொல்லியா? சரி எதையாவது மாரி. என்ன முன்னால போனா பின்னால போறல? டேய் முன்னாடி ஓட்டுறவன் டிரைவர் இல்ல, பின்னாடி ஓட்டுறவன் தான் டிரைவர். அத புரிஞ்சுடா மண்டியா. நீ பின்னால ஓட்டு முன்னால ஓட்டு. என்ன இறக்கி விட்டுருங்க. இறங்குன்னா பணத்தை கட்டு, இல்லைன்னா இறங்க முடியாது. என்னை முதல்ல இறக்கி விடு, நான் பணத்தை கட்டுறேன். எங்க வச்சுக்கிற நீ துட்டு? பட்டாப்பட்டியில வச்சிருக்கேன். கீழே வந்தோன்னா எடுத்தாரேன். இறக்கி விடு. அப்ப பணத்தை வச்சுக்கிட்டு தாங்கிறியா? ஆமா. அப்ப கட்டிடுறியா? அப்ப ஆஃப் பண்ணிடுறேன். டேய் வீண் தொலைக்கு பாருடா. எங்க இறங்கி ஓடுறான்? பணம் கொடுக்குறேன் சொல்லிட்டு இவ்வளவு தெனாட்டு பச்சா அவனுக்கா ஏமாத்துறானு பச்சா. அவன் என்ன அது ஆந்திராக்காரன்ல. டேய் இதா டேய் டேய் கடாய் மடியா. டேய் எங்கடா ஓடுறா? டேய் நில்றா. டேய் எங்க ஓடுறா? அழகேசா என்னை விட்டுருப்பா. நீ முன்னால ஓட்டுனா நீ பின்னால ஓட்டுதாப்பா. உன் வண்டியே வேண்டாப்பா, என்னை ஆள விடப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, பணத்தை கட்டுறா வண்டி எடுக்கிறேன்னு. நான் பணம் கடாசிவேன். எங்களை அரியாக்குது சொன்னேன்ல. அது வரைக்கும் இறங்கி திடம் ஓடுற மாதிரி ஓடுறீங்க. எப்படி விடுவேன்? பணத்தை கட்டு உன்னை விடுவேன். இல்லைன்னா மண்டை மலையா அடிச்சு டாராக்கு. அழகேசா கொஞ்சம் நேரம் இங்க இரு. செத்த நேரம் நான் உடனே பணத்தை எடுத்துட்டு இங்க வந்துடுறேன். நான் உன்னை எப்படி நம்புறது? காசு கொடுக்காத போயிட்டுனா நல்ல நேரம் பிறந்துருச்சு சாமி, எங்களுக்கு நல்ல வழி காணி. மனே நீ பாடுறது கரெக்டா. என்னன்னா இந்த மாசம் தான் ஜோசியம் பார்த்தேன். இந்த மாசத்துல இருந்து அப்பனுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு சொல்லிட்டான். இந்த மாசத்துல இருந்து நம்மள கையிலே பிடிக்க முடியாதா? என்னடா நான் சொல்ற? அதான் உண்மையதான் சொல்றேன். என்னடா நான் சொல்ற? உன் மூஞ்சில மோதிச்சா பொடிக்கு புயல கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? அது என்னமோ உண்மைதான். ஆனா நல்ல நேரம் பிறந்துச்சு ஜோசியக்கார சொல்லிட்டானே. அழகேசா காஞ்சானும் காஞ்சா மகனும் வராங்க. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா பாரு, நான் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போறேன். ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டு போறியா? டேய் என்ன போலீஸ் ஸ்டேஷனா இது? ரயில்வே ஸ்டேஷனோ போலீஸ் ஸ்டேஷனோ நான் அவங்க 2 பேத்தையும் கூட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு பிறகு கூட்டிட்டு போறேன். பணத்துக்கு அவங்க கேரண்டி. அவங்க இட்டாந்து சொல்லி விட்டுட்டு போ. ஒரு நிமிஷம் போறேன். இந்த வாரம் இனிமே நமக்கு நல்ல நேரம். என்ன கடாய மாட்டியா? குரங்கு மாதிரி தாவி வந்து மடக்குற. காஞ்சா
5 நிமிஷம் அழகேசன் கூட பேசிக்கிட்டு கடாய் மண்டையா அவங்க கூட நான் எதுக்கு பேசினேன்? அதானே அவன் என்ன ஃபிகரானா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கட்டுக்க. கைலாசம் கம்மன்று காஞ்சா ஒரு 5 நிமிஷம் அழகேசன் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் 500 ரூபா துட்டு தரேன்டா. துட்டு 500 ரூபாய் 5 நிமிஷம் பேசியிருந்தானே இருக்க சொல்றான். வாங்கி பாக்கெட்ல வச்சுப்பான். போயிட்டு வா மண்டையா. டேய் என்ன ஏதுன்னு கேட்காம நீ மட்டும் பணத்தை வாங்கி பாக்கெட்ல வைக்கிற வில்லங்க மாயிர போயிட்டா. அவனே அதெல்லாம் நான் பாத்துறேன் அவனே. 500 ரூபாய் சும்மா வராது. சரில காஞ்சா பேசிக்கிட்டு இல்ல நான் அந்த வந்துருந்தோம்ல. சூடு வச்ச கல்ல மாதிரி வரான். அவன் ஓடி போறான். நமக்கு என்ன அழகாசு கிட்ட கொஞ்ச நேரம் பேசின்னு இருப்போம். வா. என்ன அழகாசா நல்லா இருக்கிறியா? வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஏதோ உங்ககிட்ட பேசணும் பேசுறேன் அவ்வளவுதான். பேசியது வேண்டித்தானா? டேய் 10 லட்சம் ரூபாய் அவன் எனக்கு கட்டணும். அவங்க அதுல உங்களை விட்டுட்டு அவன் ஓட்டா நீங்க பேச்சு நிறுத்துக்கு 500 ரூபாய் வாங்கிக்கினியா? மரியாதையா சொல்றேன் 10 லட்சம் கொடுத்துட்டு அப்பளம். டேய் காஞ்சா என்னடா மோனே அப்பனு பேர் சொல்லி கூப்பிடுற? கொஞ்சாவது மயிலாவது 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்ப வில்லங்கத்துல சிக்க வச்சுட்டியாடா. 10 லட்சம் ரூபாய் கேக்குறான். நான் எங்கடா போட்டு அவனே அந்த கடாய் மண்டை 500 ரூபாய் கையில கொடுத்து நம்ம 2 பேரும் சிக்க வச்சிட்டான்டா. ஏய் அவன் நம்மள சிக்க வைக்கலடா. நீ தான்டா சிக்க வச்ச. அவன் சண்டை எப்படின்னா இருக்கட்டும். எனக்கு 10 லட்சம் கொடுத்தா நான் விட மாட்டேன். டேய் 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 இங்கடா வரீங்க. டேய் ஏமாத்திட்டு ஓடுறாங்கடா.